அரக்கோணம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் பாலு சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். கூடுதல் தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் நரேந்திரன் இணைகிறார். வணக்கம் நரேந்திரன், மேலும் விவரம். வணக்கம் ஆசினி. மாட்டு வண்டியில் சென்று வாக்குகளை சேகரித்த பாமக வேட்பாளர் பாலுவிற்கு நெம்லியில் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதி பாமக சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் பாலு சோளிங்கர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாட்டு வண்டிகளில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக நெம்லி ஹசனலிக்குப்பம் பகுதியில் அவருக்கு அப்பகுதி மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாட்டு வண்டியில் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறேன், பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுடன் நல்ல வரவேற்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது உறவினர் காமராஜ் ஆகியோர் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் இதனை உடனடியாக அவர்கள் நிறுத்த வேண்டும் என அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். இதில் பாமக நிர்வாகிகள் உள்ளனர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளனர் என ஏராளமான கலந்து கொண்டனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி நரேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.